Hi students, very good morning. Today is your new topic, Civics Lesson 4, India's Foreign Policy. அதாவது இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வெளியுறவு கொள்கைனா என்ன அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். What are the topic we are going to cover in this lesson is Identify the basic principles of India's foreign policy. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடு என்ன, அதாவது பிரின்சிபல்ஸ் என்ன, அதோட நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்பிளைன் த மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட். அணிசேரா இயக்கம் அப்படின்னா என்ன மீனிங், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அனலைஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. நமது வெளியுறவு கொள்கையோட நிலையை பற்றி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி ரெடி பண்ண பார்க்குறோம். அண்ட் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. வெளியுறவு கொள்கையோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெகக்னைஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி. உள்நாட்டு கொள்கை இல்லைனா வெளிநாட்டு கொள்கை, இதுக்கு இடையில் இருக்க வேறுபாடை பற்றி பார்க்க போகிறோம். திஸ் ஆர் த டாபிக் we are going to cover in this lesson. அதாவது இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியில் என்னென்னலாம் டாபிக் கவர் பண்ணுறோன்றதை சொன்னேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷனில் இந்த வெளியுறவு கொள்கைனா என்ன அப்படின்றத பற்றின பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியுறவு கொள்கை நம்ம இதில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ்ன்ட்டு இருப்பாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட டியூட்டி என்னவாக இருக்கும், அதுதான் இது ஃபுல் பேஸ்டு இதில் தான் இருக்கும். ஸோ ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு நிறைய சுற்றி ஏதாவது ஒரு விதத்தில் லாபம் தரதாக இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரி மூலயமா, இல்லைனா இன்னொரு கண்ட்ரி மூலயமா தாக்குதல் நடத்துகிறதா இருக்கலாம், இல்லை நம்ம நாட்டு மக்கள் வந்து இன்னொரு நாட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த கண்ட்ரிக்கிட்ட பேசலாம். யாராவது நம்மளை எதிர்த்தாக்குதல் செஞ்சாங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்கிற கண்ட்ரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும், ஸோ ஃபார்மலி டு சேஃப்கார்ட் அண்ட் ப்ரமோட் ஹர் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் இன் ஹர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ வெளியுறவுத்துறையினாலே என்னென்னா, வெளியுறவு கொள்கையினாலே தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்காகவும் அதை மேம்படுத்துறதுக்காகவும் இருதரப்பு இல்லைனா பலதரப்பு உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வெளியுறவு கொள்கை அப்படின்ற அர்த்தம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது சொல்லணுன்னா, சைனா வந்து திடீர்னு அட்டாக் பண்ணாங்க இந்தியா மேலேன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து நிறைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலயமா எப்படி ஊடுருவி வந்தாங்க அப்படின்றது மூலயமா கூட பார்த்தது இந்தியா. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சைனா கிட்ட கேட்குறப்ப எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ப்ராப்பராக கொடுக்காதனால மறுபடியும் நீர்மூழ்கி கப்பல் மூலயமா வந்து தாக்குதல் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா, எல்லா கண்ட்ரியும் நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்க மற்ற கண்ட்ரிலாம் வந்து அப்போஸ் பண்ணாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புன்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபாரின் பாலிசியில் வரும். அண்ட் தென் ஒரு நாட்டோடைய நாட்டு மக்களுடைய நலனையும் இல்லைன்னா அவங்களோட பொருளாதாரம் இதை பாதுகாக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த வெளியுறவு கொள்கையில் இருக்கும். அண்ட் தென் இந்த வெளியுறவு கொள்கை அப்படின்றது நாட்டோடைய பாரம்பரியம் இல்லைன்னா அதோட மதிப்புகள், அதாவது கல்ச்சுரல் வேல்யூஸ், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், ஓவரால் நேஷ்னல் பாலிசிஸ், அதாவது ஒட்டுமொத்த தேசிய கொள்கை, எதிர்பார்ப்பு, ஹர் ஆஸ்பிரேஷன் அண்ட் செல்ஃப் பர்செப்ஷன். ஸோ எதிர்பார்ப்பாக இருக்கணும், இல்லைன்னா சுய தேசிய கொள்கை, எதிர்பார்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான கருத்துக்களை வெளிப்படுத்துறது. ஸோ இது எல்லாமே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது தான் வெளியுறவு கொள்கை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ சர்வதேச உறவுகளில் ஒன்றோட ஒன்று சார்ந்து இருக்கிறது வந்துன்றது பாசிபிளே கிடையாது. ஸோ நம்ம வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் பாலிசி அப்படின்ட்டு ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப நம்ம வந்து இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கிறதுன்றது பாசிபிளான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஃபேவரட்டாக பண்ணாத டைமில் என்னென்னா அவங்களும் நமக்கு எனிமியாக ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்றது ஒன்றோட ஒன்று என்னது இன்டர்டிபெண்டன்ஸாக தான் இருக்க முடியும், சார்ந்து இல்லாமல் டிபெண்ட்டாக இல்லாமல் தான் இருக்க முடியும். ஸோ இதுதான் வெளியுறவு கொள்கை அப்படின்றதில் சொல்லப்படுது. என்னென்னா த எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது, த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா ஆல்சோ நோன் அஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்ஸ் வெளியுறவு அமைச்சகம் அப்படின்றது இந்தியாவோட வெளி விவகாரங்கள் அமைச்சரத்தை பற்றி பேசுகிறது தான் அவங்களோட முக்கியமான வேலையாக இருக்கும். அண்ட் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துறதுக்கு நம்ம நாட்டினால் நியமிக்கப்பட்ட ஒரு துறை தான் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ்ன்றது.
இதை வந்து 1986 1986 நியூடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம், அது மூலயமா இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதாவது ஐஎஃப்எஸ் அந்த சர்வீஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வராங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏற்கனவே முன்னாடி பார்த்ததுல ஸோ வெளியுறவு கொள்கையோட முக்கியமான எய்ம், அதாவது என்ன இலக்கு அவங்களுக்கு இருக்குன்னா, வெளியுறவு கொள்கை வந்து நாடுகளுக்கிடையே அதோட ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதையோ அவங்களுக்கு கூட உள்ளே இருக்கிற திறன்களை மேம்படுத்துறதுக்காகவும், ஸோ 2 நாடுகளும் இருதரப்பு நாடுகளும் என்னென்னா ஒன்றா சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி செஞ்சது, இல்லை கூட்டு வான்வழி பயிற்சி மூலிமா ஒத்திகை செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம நாடு இன்னொரு நாடுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை, 2 பேருமே என்னென்னா அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு தான் இதெல்லாம் செய்கிறது. ஸோ வெளியுறவு கொள்கையோட ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுவாங்கன்னா, நேஷ்னல் ட்ரீட்டீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. த மெயின் டூல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசிஸ் ஆர் ட்ரீட்டீஸ், முக்கியமான உடன்படிக்கைகள், அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸு. ஸோ ஒப்பந்தங்கள், என்ன நிர்வாக சம்பந்தமான ஒப்பந்தங்கள், நம்ம நாடு இன்னொரு நாடுக்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தேவையான நிறைய மெடிசன்ஸ் வந்து என்னென்னா, இந்த மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அந்த மெடிசனை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாகவே என்னென்னா யூஎஸ்க்கு கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள், அதுக்கு பதிலாக அவங்க வந்து இப்போ இன்ஜெக்ஷன் மெடிசன் வந்ததுக்கப்புறம் அவங்க நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் என்னென்னா ஒரு நாடு இன்னொரு நாடுகளுக்கிடையே ஏதாவது ஒரு டீல் கொடுக்கறது தான் இதில் ரூல் ஆகும். அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். அப்பாயிண்டிங் அம்பாசிடர்ஸை நியமிப்பாங்க, தூதர்களை நியமிப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம்னாலே அந்த விஷயத்துக்கு சம்மந்தமாக அவங்க தான் போய் பேசணுன்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபாரின் எய்ட்னா வெளிநாட்டு உதவி தேவையாக இருந்தாலும், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சர்வதேச வணிகம் செய்கிறதா இருந்தாலும், அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆயுதப்படைகள், இது எல்லாமே சேர்ந்ததான் என்னென்னா வெளியுறவு கொள்கையோட முக்கிய அம்சமாக இருந்தது. ஸோ நான் ரீசெண்டாக வந்து என்னென்னா இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து என்னென்னா இராணுவ கூட்டு பயிற்சி, அதாவது விமானத்தில் கூட்டு பயிற்சி நடந்தது அப்படின்றது ஒரு இடத்துல நடந்தது. ஸோ அவங்க 2 பேருமே என்னென்னா அவங்களோட டெவலப்மெண்ட், ஸோ எதிரிகள் தாக்க வந்தாங்கன்னா எப்படி தாக்கலாம் அப்படின்றத 2 பேரும் அவங்களோட டெக்னிக்ஸ் இந்தியாவுக்கும், இந்தியாவோட டெக்னிக்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுற விதத்தில் தான் இந்த ஒப்பந்தம் நடந்ததுன்ட்டு சொல்லப்படுது. அண்ட் தென் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 51 சட்டப்பிரிவு 51 அரசு நெறிமுறைப்படுத்துகிற இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகள், நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற வெளியுறவு கொள்கைகளாக என்ன சொல்லுறதுன்னா, ப்ரமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ அரசு வந்து என்னென்னலாம் கண்டிப்பாக செய்யணும், சர்வதேச அளவில் அமைதியை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு பாதுகாப்பை மேம்படுத்தணும். ஸோ யாருக்காவது ஏதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸு ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அண்ட் நாடுகளுக்கு இடையே நியாயமான இல்லை கௌரவமான உறவுகளை மேம்படுத்தணும். ஸோ மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ். சர்வதேச சட்டம் இல்லை சர்வதேச அமைப்புகளை மதித்து நடத்தணும். இப்போ யுஎன்ஓலாம் என்னென்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பொதுவானது. ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா யுஎன்ஓ தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து சொல்யூஷன் கொடுக்குமே. ஸோ அந்த கண்ட்ரி யார் மேலேயாச்சும் குற்றம் சாத்தினாங்கன்னா அது வந்து விசாரிக்கிற பொறுமையாக இருக்கணும்னா யுஎன்ஓக்கு தான் இருக்குது. சர்வதேச பிரச்சனைகளை நடுவர் மன்றம் மூலமாக தீர்க்கிறது தான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன் 1950 ஆர்டிகல் 51 சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஃபாரின் பாலிசி. நம்ம வெளியுறவு கொள்கையோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்ட்டு சொல்ல வந்ததுன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய அளவில் பாதுகாப்பை கொடுக்கணும், நாட்டுக்கு பாதுகாப்பை கொடுக்கணும். ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னா அது ரிலேட்டடான கண்ட்ரியை கேள்வி கேட்கலாம். யார் மூலயமானா யுஎன்ஓ இல்லை நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் மூலமா கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் ப்ராஸ்பரிட்டி, அதாவது தேசிய வளமை பற்றி பார்க்கலாம். இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், அதிக அளவு நட்பு நாடுகளை அதிகரிக்க செய்யலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக நம்மளோட வெளியுறவு கொள்கையில் இருக்குது. அச்சீவிங் வேர்ல்டு பீஸ் அண்ட் எனேபிள் எவ்ரி நேஷன் டு பீஸ்ஃபுல்லி கோஎக்ஸிஸ்ட்,
உலக அமைதி தான் எல்லாரும் விரும்பணும். எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நாடுனும் அமைதியாக ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. நம்ம வந்து இப்போ ஜப்பானோடையோ இல்லைன்னா சைனாவோடையோ லாஸ்ட் டைமில் வந்து சைனா வந்து மோடி வந்து கொண்டு வந்தாங்க, சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னா நிறைய மீம்ஸ்லாம் போட்டு இருப்பாங்க. சைனா வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான், பேண்டமிக்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ அது சுத்த அபத்தம் தான். ஆனால் சொல்லப்படுறது என்னென்னா ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்காக தான் அவர் இந்தியாவுக்கே வந்தார். இந்தியாவில் மகாபலிபுரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தனை செலவு பண்ணி அவங்க 2 பேருமே நின்று அது வந்து ஒரு ஒப்பந்தத்துக்காக தான் வந்தாங்க. அவங்களுக்குள்ள எக்கனாமிக் டெவலப்மெண்ட்கான ஒப்பந்தம் தான் போட்டாங்க அந்த டைமில். அதுக்காக வந்திருப்பார் சைனாவோட பிரசிடெண்ட். ஸோ அந்த டைமில் வரப்போ ப்ரைம் மினிஸ்டர்ஸ் வந்ததுக்கப்போ என்னென்னா 2 பேருக்கு கூட ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் தான் அப்போதைக்கு இருந்தது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால தான் கொஞ்சம் எல்லோரும் சைனாங்கன்னே கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பித்தாங்க. பட் அது கூடிய சீக்கிரத்தில் ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் எல்லாமே ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பொருளாதார ரீதியான ஒரு ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். சைனா கூட லாஸ்ட் டைம் அவங்க மகாபலிபுரத்தில் வந்தப்போ மோடியும் அண்ட் நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் அந்த சைனாவோட ப்ரைம் மினிஸ்டரும் என்னன்னா ஒரு ஒப்பந்தம் தான், பொருளாதார ரீதியாக தொழில் வளர்ச்சிக்கான முதலீடாக அதிக அளவு செய்யப்பட்டது சைனா தான் அந்த டைமில். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பஞ்சஷீல். பஞ்சஷீல் அப்படின்னா பஞ்சசீலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிரைவ்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் வேர்ட். பஞ்ச்னா 5ன்னு அர்த்தம், ஷீல்னா விர்ச்சுஸ், அதாவது 5 இல்லைன்னா நற்பண்புகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விர்ச்சுஸ்னால் நற்பண்புகள். இது ரெண்டும் சேர்ந்தது தான் பஞ்சஷீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச் ஷீல். ஸோ த 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். இந்தியாவில் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா பிரதமர் ஜவஹர்லால் நேரு தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அடுத்தது யாருன்னா சைனாவில் பிரதமர் சோ என் லாய் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பஞ்சஷீல் இதை பேஸ் பண்ணி தான் நிறைய வரும். இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுடேஸ் செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.